நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப்லேயே சில பேரை பார்த்துருப்பீங்க, பார்த்து பொறாமப்பட்டிருப்பீங்க. என்னடா இவன் வந்தால் இந்த இடம் இவன் அவ்வளோ ஹாப்பியாக மாறுது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான் அப்படின்னு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா விஜி சித்து விலாக்ஸ். அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது, அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். நம்ம உலக வாழ்க்கையில் வந்து எவ்வளோ வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன இருந்தாலுமே நம்ம அதை மறந்துட்டு விஜய் சித்துவோட விலாக்ஸ் அவங்க வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம் அந்த 15 மினிட்ஸும். நெக்ஸ்ட் வீடியோ என்னைக்கு வருது அப்படின்னா அவ்வளோ க்யூரியஸாக இருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனாக, அதுபோல் உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற நல்ல ஒரு பர்சனாக மாற்றுறதுக்கு இன்றைக்கி 10 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஃபேக்ட் நம்பர் 1, மனுஷங்களுக்கு வந்து அவங்களோட நேமை நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா பிடிக்குமா? நேம் சொல்லி யாரும் கூப்பிட்டா அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். எப்படி அப்படின்னா, நம்மவே எடுத்துப்போம், நம்மளை யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களோட நேம் சொல்லி கூப்பிட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மரியாதையோட நேம் சொல்லுங்கள். எப்படி அப்படின்னா, இப்போ இன்றைக்கி கடைக்கு போகிறோம், கடையில் போயிட்டு திங்ஸ் வாங்குறீங்க, திங்ஸ் வாங்கிட்டு என்றைக்கும் அண்ணா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டு கொடுக்குறீங்க. அந்த அண்ணாவோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறுநாள் சொல்லும்போது கூப்பிடும்போது அந்த பேரை சொல்லி அண்ணா எவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்னு கேளுங்க. அந்த அண்ணா உங்கள் முகத்தை பார்ப்பாங்க. இந்த சைக்காலஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 2, காப்பி பண்ண ட்ரை பண்ணுறது. ஒருத்தங்கள்ட்ட பழகுறோம் அப்படின்னா, பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயத்த காப்பி பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும், நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்மகிட்ட கேட்டு பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த சைக்காலஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 3, ஜென்யூனாக ஸ்மைல் பண்ணுங்கள். யாராச்சும் நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நல்ல ஒரு வார்மான ஒரு ஸ்மைலை கொடுங்க. அவங்களுக்கும் அது ஹாப்பியாக மாறும், உங்களுக்கும் அது ஹாப்பியாக மாறும். உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஸ்மைல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். எவ்ரி டைம் யாரையாச்சும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஹாப்பியான ஒரு சட்டிலான நல்ல ஒரு ஸ்மைலை கொடுங்க. அது உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். 2 பேருக்குமே டோபமைன்ங்கிற ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த சைக்காலஜி வந்து நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுக்குறது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப பிடிக்காமல் இருந்தாலுமே அவங்கள பார்க்கும்போது நீங்களாம் ஒரு ஸ்மைலை கொடுத்து பாருங்கள், லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அவங்களுக்கும் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஃபேக்ட் நம்பர் 4, இந்த லிசன் மோர் டாக் லெஸ். ஒருத்தங்க கூட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க அதிகம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பேசுகிறத கம்மி பண்ணிவிட்டு அவங்க பேசுகிறதுக்கு காது கொடுத்து கேட்கணும். அப்படி காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வந்து பேச பிடிக்கும், கேட்க பிடிக்காது. இப்போ ஒருத்தங்க பேசுகிறத நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட வார்த்தைகளுக்கு வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேக்ட் நம்பர் 5, இந்த ஸ்மால் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே இந்த காம்ப்ளிமெண்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இதை வந்து உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ஃபேவரட் பர்சனாக மாற்றும். உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, உங்கள் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்ட்டான காம்ப்ளிமெண்ட்ஸை கொடுத்துட்டே இருங்க. இப்படி கொடுக்குறதுனால உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேக்ட் நம்பர் 6, ஒரு சின்ன ஹெல்ப் கேட்குற மாதிரி அவங்கள வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி ஹெல்ப் கேட்கணும். சும்மா நம்மளோட சுயநலத்துக்காக ஹெல்ப் கேட்கக்கூடாது. அவங்கள நம்ம வேல்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் கேட்கலாம். இப்போ ஒரு விஷயத்த உங்களால் பண்ண முடியும் தான், பட் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும், இவங்களால இதை பண்ண முடியும் தான், பட் நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் கேளுங்க. அவங்களுக்கும் அவங்கள வேல்யூ பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஃபேக்ட் நம்பர் 7, பழகிற ஒருத்தங்க கூட காமனாக என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமான்னு கேட்கணும். இல்லைனா கொஞ்சம் அது பிடிக்குமா, அப்படி பேசி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு பூ பிடிக்குமா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குமா. அந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சி பேசும்போது அது 2 பேருக்குமே வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் பர்சனாக மாற்றுறதுக்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான். பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ஷன் டபுள் ஸ்பீட் ஆகும். ஹாபி 2 பேருக்குமே சேமாக இருந்தால் கூட இவங்களுக்கு கதை கேட்க பிடிக்கலாம், உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கலாம். இந்த மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் இந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சொல்லும்போது வந்து கனெக்ஷன் டபுள் ஸ்பீட் ஆகும். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் ஆகும், உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஃபேக்ட் நம்பர் 8, ரொம்ப க்யூரியஸாக இருங்க. ஒருத்தங்க கூட பேசும்போதும் பழகும்போதும் அவங்கள பற்றி அதிகம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், கொஷின்ஸ் கேளுங்க. பட் என்றைக்குமே வந்து ஒருத்தங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்கள என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது பேட் ஹேபிட். ஒருத்தங்களை பற்றி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க க்யூரியஸாக இருக்க மாதிரி அவங்க கூட பேசுங்க. அப்போ உங்களை எல்லாருக்குமே பிடிக்கும். பட் என்றைக்குமே யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, அது ஒரு பேட் ஹேபிட். ஃபேக்ட் நம்பர் 9,
நீங்கள் யார் கூட பழகினாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு எனர்ஜி அதில் கூட பேசுறது, சிரிக்கிறது, பழகுறதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்க வைப்பு வந்து இயற்கையாகவே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேக்ட் நம்பர் 10, நீங்கள் பேசி முடிக்கும்போது ஒரு ஹை நோட்டில் முடிங்க. ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லி முடிங்க. அப்படி முடிச்சிங்க அப்படின்னா உங்களை சீக்கிரமாக யாரும் மறக்க மாட்டாங்க. அதுவே உங்களை வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பர்சனாக மாற்றும். இதையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏற்கனவே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.